யாருமே சிலிண்டர் ஆர்டர் பண்ணாம சிலிண்டர் போடுற ஆளு எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிலிண்டர் போடுற மாதிரி போய் சொல்லிட்டு வந்தானா? அப்ப இந்த ரூமுக்குள்ள இருக்கிற விஷயத்த பத்தி வெளியில எங்கேயோ லீக் ஆயிருக்கு. இப்ப சிலிண்டர் போட வந்தவன் யாரா இருப்பான்? கண்டுபிடிக்கிறேன். இனி இந்த ரூம் விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? அந்த ஹிந்திக்காரன் இன்னும் போனே பண்ண மாட்டான். பண்ணுவாண்டி, வெயிட் பண்ணு. ஏய், அவங்கிட்ட இருந்தா போன் வருது, பேசு. ஹலோ ஹலோ சிந்தாமணி மேடம். சொல்லு. லக்ஷ்மி வீட்டுக்கு போனியா? போனோம் மேடம். மா, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லியா, சஞ்சீவ் லக்ஷ்மி வீட்ல இருந்தானா? மேடம், நான் கேஸ் சிலிண்டர் டெலிவரி பாய் மாதிரி லட்சுமியோட வீட்டுக்குள்ள போனேன் மேடம். சஞ்சீவ் இருக்கானான்னு வீடு ஃபுல்லா வாட்ச் பண்ண மேடம். ஆனா சஞ்சீவ் எங்கேயுமே இல்ல மேடம். மேடம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருந்துச்சு மேடம். அந்த ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே தோணுச்சு மேடம். நான் அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு திறந்து பார்க்க கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ண மேடம். பாத்தியா, உள்ள யார் இருந்தா? அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி யார் இருக்கான்னு பாக்குறதுக்குள்ள லட்சுமி என்ன பாத்துட்டாங்க மேடம். நீ யாரு, இங்க என்ன வேலை பண்றான்னு கேட்டாங்க மேடம். ஒரு விதமா சமாளிச்சு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் மேடம். சரி, நீ சஞ்சீவ டெல்லி முழுக்க தேடு. அப்படியே அந்த லக்ஷ்மி வீட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. அந்த பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ள யார் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகே மேடம், டீகே. என்ன ஸ்ரீஜா யோசிச்சுட்டு இருக்க? அந்த லக்ஷ்மி யார ரூம்குள்ள வச்சிருப்பான்னு யோசிக்கிற. வேற யாரு? சஞ்சீவா தான் இருக்கும். கன்ஃபார்மா சொல்ல முடியாதுமா. ரூம்குள்ள இருக்கிறது சஞ்சீவாவும் இருக்கலாம், அவ்வளவுதான். ஒருவேளை நீ சந்தேகப்படுற மாதிரி அந்த ரூம்குள்ள சஞ்சீவ் இருந்தானா, அந்த சஞ்சீவ நம்ம கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. பருந்துக்கு வச்ச பொரியல கழுகும் சேர்ந்து மாட்டின மாதிரி குற்றவாளிய மறைச்சு வச்சிருக்க குற்றத்துக்கு அந்த லக்ஷ்மியும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நீ எங்கேயோ உயிரோட தான் இருக்கேன்னு எனக்கு தோணுது சஞ்சீவ். ஆனா எங்க இருக்க? சஞ்சீவ், டேய், பாத்து பரல, சீக்கிரமா பிஞ்சு கிஞ்ச பறிச்சு போட்டுறாதல. நல்ல முத்துன காயா பாத்து பரல. எலே இங்க வாளே. ஏய், யாரோ வந்திருக்காங்களே, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. வணக்கம் அண்ணாச்சி. சொல்லுங்க அண்ணாச்சி.
இங்க பாண்டின்னு ஒரு தம்பி இருக்காப்ல இல்ல, அவரை நான் பார்க்கணுமே. அண்ணாச்சி பாண்டின்னு சொல்லாதீங்க, சண்டியர்னு சொல்லுங்க. இல்லாட்டினா அவருக்கு கோவம் வந்துரும். சண்டியரா? ஆமா, ஒருத்தரை பார்த்து ஊரே பயப்படுதுன்னா அவர் சண்டியர் தானே. கல்லெறிஞ்சா பறவைகள்லாம் பயந்து பறக்கிற மாதிரி இந்த ஊர்ல இருக்க களவாணி பசங்களாம் அவரை பார்த்து பயப்படுறாங்கன்னா அவர் சண்டியர் தானே. முதலைக்கு கூட தான் இற மேல இறக்கம் இருக்கும். ஆனா இந்த சண்டியருக்கு யாரு மேல எந்த இறக்கமும் வராத அண்ணாச்சி. சரி, உங்க சண்டியர் இப்ப எங்க இருக்காரு? அந்த சண்டியரை போய் பார்க்கணும்னா உள்ள போய் பாருங்க அண்ணாச்சி. ஆ, போங்க. சரி, அங்க போலாம் வா. சரிங்க. ஏன்பா சண்டியரு? இவனா நம்ம தேடி வந்த ஆளு? என்ன இப்படி இருக்கான்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுலே. என்ன பேக்ல பார்த்ததுனால செல்போன் நினைச்சிட்டீங்க. திருப்பி பார்க்கும் போது தான் தெரியுது செல்போனோட கவருன்னு. அது உங்களோட தவறு. இந்த செல்போன்ல எடுக்காது டவரு. நீங்க யார பார்க்க வந்தீங்களோ அந்த பாண்டியோட மச்சான் கணேசன் தான் நான். ஐயோ, கஜமுக கணேச. அதெல்லாம் சரிப்பா, பாண்டி எங்கப்பா? ஏல, சூரியனை நாம நினைச்ச நேரத்துல எல்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் என் மச்சான் பாண்டியனும். அவனா வரும்போது தான் நாம பார்க்க முடியும். ஏன்னா பாண்டியனால தெனாவட்டுவே. பாண்டி பேரு சொன்னா இந்த ஜில்லால இருக்கிற எல்லா வெடல பசங்களுக்கும் சும்மா வெட வெட வெடோடு வெட வெடத்துறவே. சும்மா நிறுத்தல, பாண்டிய காட்டுங்கடானா எங்க கிட்டயே ஓவரா பில்டப் காட்டுறீங்களோ? பாண்டிய காட்டுங்கப்பா. ம். உங்களுக்கு என்னல வேணும்? என் அண்ணாச்சி துரை கைய உடைச்சல. உன் சங்க இருக்கதாம்ல நாங்களாம் வந்திருக்கோம். பாவம் பார்த்து வேலையை பிசுறு விட்டா இப்படிதான் விளைஞ்சு வந்து நிக்கும். இலை, துரைக்கு என்னல வேணும் நீ? தம்பில துரைக்கு நான் தம்பி. ஓ, தம்பி முறையா? ஆடு தானா கசாப்பு கடைக்கு வந்திருக்கு, வெட்டாம இருக்க முடியுமா? ஒண்ணு இல்லவே, இது ரொம்ப காஸ்ட்லியான கண்ணாடி. சண்டையில உடைஞ்சிட்டா என்னல பண்றது?
அதனாலதான் நிக்க சொன்னேன். ஆ? வால. பாண்டி எப்பதான் வருவாரு? ஏல மச்சான் வருவான், கொஞ்சம் காத்துட்டு இருங்க. ஐயா இவங்க இப்படிதான் உதற விட்டுட்டு இருப்பாங்க. வாங்கய்யா நம்ம வேற ஆள போய் பாப்போம். உழுவ தெரியாதவன் ஏற குறை சொன்னானா? ஏல இப்ப உனக்கு என்னல வேணும்? என் மச்சானை பாக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, சொல்லுங்க. பாண்டி எங்கல இருக்க? அதுவா, கத்தாதல, போன் பேசிட்டு இருக்கேன்ல. யார் மச்சான் அது? நம்ம துரைய அடிக்க போனப்போ அவன் தம்பி தப்பிச்சிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு பாம்பு வாயில வந்து சிக்கன எலி மாதிரி நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதான் அவனை வெளுத்துக்கிட்டு இருக்கேன். இதான் சங்கதியா? இப்ப எங்கல இருக்க? நானே வந்து உன்னை அங்க பாக்குறேன். மார்க்கெட்ல தான் மச்சான். அப்படியா? இதோ வந்துற. வா 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 வா. நாங்க உங்களுக்கு பில்டப் பண்றோமா? நீங்களே எங்க கூட வாங்க, என் மச்சனை காட்டிடுறேன். வாங்க நம்ம கார்லயே போயிடலாம். என்னது? காரெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஸ்டாப் லாக்ல அவுட்.
தீக்கு கண்ட இடத்துல எல்லாம் அடிக்கிறா படாத இடத்துல பண்றது என்ன ஆகுது? மாப்பிள பார்த்தல என்னல மாப்பிள ஆ. உன்னை பார்க்க ஒரு விஐபி வந்துக்கிறாரு மாப்பிள. வணக்கம் சார். என்ன சேதி எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? தென்காசியில ரைஸ் மில் கட்டுறதுக்கு ஒருத்தன் வீட்டை விலைக்கு கேட்டேன். சரி. அது பரம்பரை வீடா, விற்க மாட்டேன்னு சொல்றான். ம், நானும் சந்தை விலையை விட கூட தரேன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அந்த மடையன் கேட்க மாட்டேங்கிறான். சரி. அதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க தான் எப்படியாவது அந்த வீட்டை முடிச்சு கொடுக்கணும். அதை அப்படியே காலி பண்ணி தரணும். என்னது வீட்டை காலி பண்ணி கொடுக்கணுமா? யோ என் மச்சான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒரு குடுத்து ஒரு வெட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு பார்த்தா வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொல்ற. அவன் வீட்டை காலி பண்ணி அவன் வெளியே போய் போடுவானா? என் மச்சான் நான் லாரி எடுத்துக்கின்னு அவன லாரி டிரைவரா வேலை செய்யறான். என்ன மச்சான் பங்கு பின்ன என்ன மச்சான்? கணேசன் சார், நான் அந்த காலிய சொல்லல, வீட்டை விட்டு ஒரேடியா காலி பண்ணணும்னு சொல்றேன். ஓ அந்த வேலையை சொல்றீங்க. பொட்டியை கொஞ்சம் காட்டு பாண்டி. செம்ம. சரி, காலி பண்ணி கொடுத்தா எவ்வளவு கேஷ் தருவீரு? வீட்டோட மதிப்புல 2% தந்துடுறேன். அதாவது 2 லட்சம் தந்துடுறேன். 2% அதுல போட்டா 2 லட்சம். விலாசம் அப்புறம் என்னங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு, தென்காசி. ரைட்டு. காரியம் முடிஞ்சதா நினைச்சுக்கோங்க. கிளம்புங்க கிளம்புங்க. பொட்டி செம்ம வெயிட் ஆகும் பொழுது பா இல்ல வேலை முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். பெருசா எடுத்துட்டு வரோம் சார். அப்ப நாங்க வா. வாங்க உங்க வேலை நல்லபடியா முடிக்கிறோம். அப்புறம் மாப்பிள சரி சரி பாட்டியை புடிச்சு கொடுத்தோம்ல, எங்களுக்கு கமிஷனு செருப்படி தான் கிடைக்கும். வா